நீங்க இன்னும் கிளம்பலையா? எங்க? இன்னைக்கு நம்ம காலேஜ் ஃபேர்வெல் டே ஆச்சே பாஸ். ஏன் மேடம் உங்கள்ட்ட சொல்லலையா? இல்லையே. இன்னியோட நம்ம காலேஜ் முடியுது. ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் டிஸ்போஸ் ஆகி அவங்கவுங்க ஊருக்கு போயிடுவாங்க. எப்படியோ பாஸ், உங்களாலேயும் மேடத்தாலையும் இந்த வருஷம் நான் பாஸ் ஆயிடுவேன். உண்மையிலேயே நான் டாக்டர் ஆக போறேன். ராமநாதன் MBBS. தேங்க்யூ பாஸ். எக்ஸாம்ஸ்ல பார்த்தேன், அதுக்கப்புறம் அவளை பார்க்கவே முடியல. எக்ஸாம் முடிஞ்சதும் ஊருக்கு போறேன்னு சொல்லிட்டு இருந்தா. ஹாஸ்டல்ல போய் பாருங்க. ஆமா, அங்க போய் பார்க்கறது தான் பெட்டர். போங்க போங்க, ஊர்ல எல்லாத்தையும் கேட்டதா சொல்லுங்க. எல்லாம் காலி பண்ணிட்டு போயிட்டாங்களா? ரூமும் காலி சார். ஏன்னா சேர்மன் அடுத்த வாரம் இன்ஸ்பெக்ஷனுக்கு வராரு. ரூம் எல்லாம் பக்காவா இருக்கும். அதெல்லாம் பக்கா ரெடி. டேய் நீ என்னடா இந்த பக்கம், அதுவும் லேடிஸ் ஹாஸ்டலுக்குள்ள? இல்ல கார்த்திகாவை பார்க்கணுமா, அவங்கள கொஞ்சம் வெளியில வர சொல்லுங்க. எதுக்கு? இவன் ஏன்டா அவளை பார்க்கணும்? இல்ல தம்பி அந்த பொண்ணை லவ் பண்றாப்ல, அத பத்தி கொஞ்சம் பேசணும். லவ் பண்றாங்களாமா? ஏன்டா அந்த பொண்ணை பத்தி என்ன நினைச்ச? ஆனாப்பட்ட ஆள்றாவ. அவ நேத்தியே ரூமை காலி பண்ணிட்டு ஊருக்கு போயிட்டா. வேற பொழப்பு இருந்தா பாரு, கூட்டிட்டு போடா. டேய் ரூமை பூட்டிட்டு வாடா. எல்லாம் பூட்டியாச்சு சார். டேய் அவன் கிடக்குற சுண்டக்கா பைய, அந்த பிள்ளைக்கு போன போடுறா. இன்னொரு தடவை ட்ரை பண்ணு. பஸ் வந்துருச்சு, பஸ் வந்துருச்சு. இப்படிதான் பஸ் பஸ் மாப்பிள்ள வர மாப்பிள்ள அடிச்சு அடிச்சு ஓஞ்சி போறாங்க. முதல்ல தம்பி வரட்டும், அப்புறம் அடிக்க சொல்லலாம். அவ்வளவுதான். அப்படிங்கறியா? கீழ விட்டெல்லாம் இறங்குங்க. ஐயா, ஆமா உண்மையிலே தம்பி வந்துட்டாரு. டாக்டர் மாப்பிள்ள கொண்டாங்கடா, பாலை கொண்டா, பாலை கொண்டா. டாக்டர் மாப்பிள்ள தூக்குங்கடா மாப்பிள்ள. டாக்டர் மாப்பிள்ள வாழ்க 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 வாழ்க. என்ன தலைவர் அமக்கலப்படுத்துறீங்க? மக்கள்லாம் ஆசைப்பட்டாங்க சரின்ட்டு. நிறுத்துங்கடா, நிறுத்துங்க நிறுத்துங்க. மச்சான் தங்கச்சி, நம்ம டாக்டர் மாப்பிள்ளைக்கு வரவேற்ப பாத்தீங்களா? ஆர்த்தி எடுங்க, ஆர்த்தி எடுங்க. சுஸ்மிதா சென்னு, ஐஸ்வர்யா ராய், இங்க வாங்க, இங்க வாங்க. நாம எத்த மக்கா, நம்ம சின்ன மாப்பிள்ளை டாக்டர் இருக்காருல்ல, எல்லாருக்கும் சீட்டு கொடுங்க. போங்க போங்க. என்னமா அது? ஏதோ எலெக்ஷன்ல ஜெயிச்ச மாதிரி மேல தளத்துல கூட்டு வராங்க. என்னப்பா இப்படி கேக்குற? நீ டாக்டர் படிப்பை முடிச்சுட்டு வந்திருக்க. அதான் நம்ம ஊர் மக்கள்லாம் அவங்க சந்தோஷத்தை காட்டுறாங்க. அது மட்டும் இல்ல மாப்பிள்ள, ஒரு தலைவலி வந்தா கூட 30 கிலோமீட்டர் போய் வைத்தியம் பார்த்து நம்ம ஊர் மக்களுக்கு இன்னையில இருந்து ஒரு புது ஆஸ்பத்திரி உருவாக போகுது. ஹாஸ்பிடலா? ஆமா. அங்க பாருடா. என்னம்மா ஆஸ்பத்திரில? அமெரிக்கால இருந்து அண்ணன் வரானா? அவன் எதுக்குடா இங்க வரணும்? அப்போ ஹாஸ்பிடல் நடத்த டாக்டர் தேவையில்லையா? நீயும் ஒரு டாக்டர் தானடா? மாப்பிள்ளைக்கு எப்பவுமே தமாஸ் தான். நல்ல நேரம் முடியறதுக்குள்ள மாப்பிள்ளைய டாக்டர் சீட்ல கொண்டு போய் உட்கார வைக்கணும். வாங்க மாப்பிள்ளை. தம்பி எல்லாரும் வாங்க வாங்க. தம்பி உங்க முகத்தை பார்த்தா கைராசி டாக்டர் மாதிரியே தெரியுது. தம்பி முதல் ஊசி நீங்க எனக்கு தான் போடணும். யோ உனக்கு நீ நல்லா தானே இருக்க. ஒரு சத்து ஊசியா போட்டு விடுங்க தம்பி. இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் இலவச வைத்தியம். அவசரப்படாதீங்க, அவசரப்படாதீங்க. எவ்வளவு நேரம் ஆனாலும் உங்க எல்லாருக்கும் வைத்தியம் பார்த்துட்டு தான் மாப்பிள்ளை போவாரு. போங்க, போய் வரிசையா நில்லுங்க. நல்ல வைத்தியம் பார்த்து அப்பா பேரை காப்பாற்றணும். வாங்க வாங்க. என்ன இது? டாக்டர் சளி இருமல் 10 நாளா பாடா படுத்துது. சளியா? பணம் எல்லாம் போட்டு சுக்கு காப்பி குடிக்கலாமே. குடிச்சிட்டேன். கோமத்திரம் தண்ணி அதையும் குடிச்சேன். இந்த இஞ்சி கஷாயம், தூதுவளை துவையல், விஷம் மட்டும் குடிக்கல, மீதி எல்லாம் குடிச்சிட்டேன் டாக்டர். சரி ஒண்ணு பண்ணு, நேரா டாஸ்மார்க் போய் ஒரு கோட்டை ரம்மு வாங்கு. ரம்மா? அத 2 90 பிரிச்சு ஒரு 90 இப்பவும் இன்னொரு 90 அப்புறம் அடி. கூடவே சேர்த்து மிளகும் சுடு தண்ணி கலந்தடி. சளி விட்டே விட்டு. கொஞ்சம் பொறுமையா இருங்க.
அருமையான டாக்டர். வீட்டு வைத்தியம், நாட்டு வைத்தியம், கவர்மெண்ட் வைத்தியம்னு இப்படி அடிச்சு நொறுக்கிறாரு. எப்படி காப்பாத்தீங்க காப்பாத்தீங்க காப்பாத்தீங்க. முதல்ல என்ன யார் காப்பாத்துறதுனே தெரியல, இதுல நான் ஒன்ன வேற காப்பாத்தணுமா? சொல்லுங்க. 3 நாளா வயிற்று வலிக்குதுயா, வயிற்று வலிக்குதுயா. சரி சரி அது இருங்க. வயிற்று வலியா. பொறுமையா இருயா, டாக்டர் நல்ல மருந்து கொடுப்பாரு. மரியாதைக்குரிய மெடிக்கல் ஷாப் ஓனர் அவர்களுக்கு இந்த கடிதம் கொண்டு வரும் நபருக்கு கடுமையான வயிற்று வலி. வயிற்று வலிக்குதுயா. நீ ஒன்றும் கவலைப்படாத. அவருக்கு தகுந்த நல்ல மாத்திரையை கொடுத்து உடனடியாக குணப்படுத்துமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இப்படிக்கு தங்கள் உண்மையுள்ள கார்த்திக் ஏ. உனக்கு நல்ல மருந்து எழுதி இருக்காரு, கரெக்டா வாங்கி சாப்பிடணும். இதை கொண்டு போய் மெடிக்கல் ஷாப்ல கொடுத்து மருந்து வாங்கிக்கங்க. ஐயோ, 4 நாள் ஊர்ல இருந்துட்டு அப்படியே லண்டனுக்கு எஸ்கேப் ஆயிடலான்னு பார்த்தா இப்படி மாட்டிக்கிட்டோமே. சித்தப்பு, இங்க நான் இட கூடமா மாட்டிக்கிட்டேன் சித்தப்பு. நம்ம டீம் உடனே கூட்டுவாங்க, தப்பிச்சு போனோம். மரியாதைக்குரிய மெடிக்கல் ஷாப் ஓனர் அவர்களுக்கு இந்த கடிதம் கொண்டு வரும் நபருக்கு கடுமையான வயிற்று வலி, அவருக்கு தகுந்த மருந்து கொடுத்து உதவும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். எவன்டா இப்படி ஒரு டாக்டர்? ஐயா வயிற்று வலிக்குதுயா, தாழ முடியலையா. பூரா பேரும் கவரோட நிக்கிறாங்க. சீக்கிரம் கொடுங்க சார், சீக்கிரம் கொடுங்க, அடுத்து வலிக்குது. மிஸ்டர் அப்பாசாமி. அப்பாச்சாமி இங்க யாரு? அப்பாசாமி யார்? எங்க அப்பாசாமி? நான் தான். நினைச்சேன் நீங்களா தான் இருப்பீங்கன்னு. ஆமா, நீங்க எல்லாம் யாரு? உங்களுக்கு என்ன வேணும்? உங்க பையன் தான் வேணும். ஏன் பையனா? ஆமா, இங்க மகாலட்சுமிங்கிறது யாரு? நான் தான் நினைச்சேன் நீங்க தான் மகாலட்சுமியா இருப்பீங்கன்னு. யாரு கேட்டு இந்த ஹாஸ்பிடல் ஓபன் பண்ணீங்க? யார கேட்கணும்? யாரையா கேட்கணும்? யூ நோ ஒன் திங், எம்பிபிஎஸ் படிச்சா கம்பல்சரியா 1 இயர் வில்லேஜ்ல சர்வீஸ் பண்ணணும்னு ஒரு சட்டம் இருக்கு. அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? நல்லா தெரியுமே. அதனாலதான் இந்த கிராமத்திலே சேவை பண்ணட்டும்னு பெர்மனண்டா ஒரு ஆஸ்பத்திரி திறந்திருக்கோம். நல்ல விஷயம் தானே. நோ, we won't allow. என்ன லோ லோ லோ? அனுமதிக்க மாட்டேன்னு சொன்னேங்க. ஏன் அனுமதிக்க மாட்டேன்? ஏன் அனுமதிக்க மாட்டேன்? ஏன் அப்போ ஓவர் கத்துற? பெரிய அதிகாரி பேச விடியா? ஆபீசர் நீங்க பேசுங்க. சார், உங்க பையன் 1 வருஷம் காரைக்குடியில சர்வீஸ் பண்ணணும்னு எங்களுக்கு ஆர்டர் வந்திருக்கு. கார்த்திக் சார், நீ பொட்டி படிக்க எடுத்துக்கிட்டு கார்ல ஏறு. நான் உன்னை கொண்டு போய் காரைக்குடியில டிராப் பண்ணிட்டு நீ டியூட்டில ஜாயின் பண்ணிட்டுன்னு நான் கவர்மெண்ட்டுக்கு ரிப்போர்ட் கொடுக்கணும். Quick, fast. ஒரே நிமிஷம் நான் வந்துடுறேன் சார். ஒண்ணு இல்லையா? இப்படி எல்லாம் ஒரு சட்டம் இருக்காடா? அம்மா ப்ளீஸ்மா, ஒரே வருஷம் தானம்மா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுமா. அப்பா, கவர்மெண்ட் தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடும்பா. அம்மா சொன்னா கேளுமா ப்ளீஸ். என்ன இது அக்கறமா இருக்கு? ஊருக்கு ஒரு நல்ல டாக்டர் கிடைச்சான்னு பார்த்தா வெளியூருக்கு கூட்டு போறேன்றாங்க. தலைவரே, அதுக்கு நாம ஒத்துக்கவே கூடாது. ஆமா, நம்ம ஊர் டாக்டர் நம்ம ஊர்ல இருக்கணும் தலைவரே. நம்ம ஊர் டாக்டர் வெளியூருக்கு அனுப்பவே கூடாது. நம்ம டாக்டர் கூடாது. தலைவரே, நம்ம டாக்டர் மாப்பிளைய காரைக்குடிக்கு கடந்து பாக்குறாங்க. விடக்கூடாது தலைவரே. டேய் ஆபீசர், இப்போ என் மாப்பிளைய கடத்துறா பாப்போம். டேய் இந்த வண்டி போக கூடாது. ரோட்ல இருங்கய்யா, இது கவர்மெண்ட் சமாச்சாரம். நீங்க பாட்டுக்கு ஆத்திரப்பட்டு வந்திருக்க பெரிய அதிகாரி மேல கல்ல தூக்கி போட்டு மண்டைய உடைச்சு விட்டீங்கன்னா அப்புறம் போலீஸ் கேஸ்னு அலைவிய. பரவாயில்லையா? என்னையா மிரட்டறியா? இதுதாயா இந்த ஊருக்காரங்களுக்கு நல்லது சொன்னாலே பிடிக்காது. எல்லாரும் கிராமத்துல ஒண்ணு சேருங்க, வண்டிய வழிமறிங்க, ஜீப்பு கண்ணாடிய கல்ல வச்சு உடைங்க. அப்புறம் அந்த பெரிய அதிகாரிய ஜீப்புக்குள்ள கட்டி போட்டு அவர் மேல பெட்ரோலை ஊத்தி கொளுத்தி விடுங்க. அதுக்கப்புறம் கோர்ட்டு கேஸ்னு அலைங்க. எனக்கு என்ன, கொளுத்து கொளுத்து கொளுத்து. நல்ல ஐடியா சொன்னா அப்படியே நிறுத்துங்கப்பா. இப்ப எதுக்கு அனாவசியமா பேச்ச வளர்க்குறீங்க? அவன் எங்க போனாலும் நல்ல விதமா 4 பேருக்கு வைத்தியம் பார்த்து வந்தவங்களை குணப்படுத்தினா நம்ம ஊருக்கு தானே பெருமை. முதல்ல அவனை சந்தோஷமா அனுப்பி வைப்போம். கொஞ்சம் அமைதியா இருங்க. டேய், நிஜமாவே கிளம்பிட்டியா? அம்மா ப்ளீஸ்மா, வரமா. எனக்கு டேய் கார்த்திக், பா போயிட்டு வரேன்ப்பா. நல்லபடியா போயிட்டு வாப்பா. வைத்தியம் பார்க்க வர்றவங்கள ஏழை பணக்காரன்னு பார்க்காம அவங்கள ஒரு மனுஷனா மட்டும் பார்த்து குணப்படுத்துப்பா. அம்மா போயிட்டு வரமா. மாப்பிள அப்பாட, நம்ம அவ்வாற நடிப்புனால கார்த்திப்பேல ஈஸியா கடத்திட்டு வந்துட்டோம். யாரு நீ? என் கட்டம் சரியா இருக்கிறதுனால தப்பிச்ச. இல்லன்னா பெட்ரோல் ஊத்தி கொளுத்திருப்பாங்க. டாக்டர் பேல சண்டைன்னு வந்தா சட்டை கிளியத்தையும் செய்யும், அதை சமாளிக்கணும். உங்க பிரச்சனையை விடுறீங்களா? இப்ப நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்? பாஸ், உங்க ஆளோட ஒரு காரைக்குடின்னு கண்டுபிடிச்சாச்சு. கண்டுபிடிச்சிங்களா? ஆனா அட்ரஸ் தான் தெரியாது. அப்புறம் எப்படி அவளை பாக்குறது? அட விடுறா, நான் இருக்கல்ல. உனக்கு தெரியுமா? டேய் டாக்டர் பேல, ஒரு காலத்துல காரைக்குடியவே நான் கரைச்சு குடிச்சவன்டா. அப்ப அட்ரஸ் தெரியும் சொல்லு. தெரியாது, அங்க போய் விசாரிச்சுக்குருவா. அது வரைக்கும் ஒரு கதை சொல்லட்டா? ஐயோ, சித்தப்பா கதை சொல்றாரா?
டிரைவர் வண்டியில் ஏதாவது சிடி பிளேயர் இருந்தால் பாட்டு போடுங்க. டிரைவர் அப்படியே ரைட்டு. இங்கே தான் மெடிக்கல் வாசல் நிறுத்து. சுகாதாரத்துறை ஸ்குவாட் வாங்க போறதுக்கு பழைய மாத்திரை மருந்து உள்ள வச்சு. இந்த கடையில அட்ரஸ் கேட்டா எப்படி பாஸ் தெரியும்? கார்த்திக்னு போட்டிருக்கு. கார்த்திகா பற்றி தெரிஞ்சிருக்கு சார் வாங்க சார் வாங்க. என்ன சாப்பிடுறீங்க சார்? டீ காஃபி ஏதாவது? சார் கூல்ட்ரிங்க் ஜூஸ் ஏதாவது சாப்பிட்றீங்களா? சேர்த்து போறோம் சார். இங்க வர்றா மருந்து மாத்திரை வாங்க வந்தாலும் இந்த ஊருக்காரங்க விருந்து சாப்பிட்றாப்புல கேட்குறாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான கேள்வி சார். என்ன கேள்வி சார்? ஒரு அட்ரஸ் தெரியணும். யாரோட அட்ரஸ்? கார்த்திகான்னு ஒரு டாக்டர் இந்த வருஷம் தான் மெடிசன் முடிச்சாங்க. கார்த்திகாவா? கார்த்திக் டாக்டர் இங்க இருக்காரு. கார்த்திகா யாரும் தெரியலையே சார். அதுவும் இப்பதான் கோர்ஸ் முடிச்சிருக்கதா சொல்றீங்க. நான் வேணா ஒரு ஐடியா தரேனே. சொல்லுங்க சார். நீங்க யாராவது மெடிக்கல் ரிப்பை பிடிச்சிங்கன்னா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா அவங்க தான் ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் சுத்துறவங்க. அடடா இந்த ஐடியா எனக்கு தோணாம போச்சு. தேங்க்யூ. நிறுத்து. அங்க பாருங்க சித்தப்பு. காசு ரொம்ப கம்மியா இருக்க. அவரை பார்த்தா மெடிக்கல் ரெப் மாதிரி இல்ல? ரெப்பே தான். நம்மளுக்கு இது என்ன புதுசா? குட் மார்னிங். தேங்க்யூ. எங்க உட்கார்ந்தா ஓடுறதுக்கு வாட்டமா இருக்கும். இது ஓகே. டேய் தம்பி வாடங்க. எனக்கு தர முடியாது போ. மாத்திரை விற்கிறவனுக்கு இந்த மது கடைக்குள்ள என்ன வேலை? டேய் என்னடா நான் கூப்பிட்டா யாரும் வரமாட்டேன்றீங்க? குடிக்க போறது 90 கேட்டிங்க. இதுல 2 ரூபாய் என்கிட்ட கேப்ப. கரெக்ட் தான். வா உள்ள போ. ஓகே. தம்பி அவனை ஏற்கனவே கூப்பிட்டாச்சு. அழகு போய் எவனும் ரெப்ப அங்க உட்காந்துருக்கான். கப்பு நமக்கு புது பசங்க எவனும் இல்லையோ. வணக்கம் சார். வணக்கம். நீங்க எல்லாம் ஊருக்கு புதுசு தானே? அது எப்படி சார் கண்டுபிடிச்சீங்க? எனக்கு வணக்கம் வைக்கிறீங்களா? அதை வச்சு தான். எனிவே எதா இருந்தாலும் உட்கார்ந்து ரிலாக்ஸா பேசலாம். உட்காருங்க. டேக் யூர் சீட். உட்காரு. சொல்லுங்க என்ன விஷயம்? அது வந்து நீங்க ஒரு உதவி செய்யணும் சார். உதவியா? தம்பி வாழ்க்கையே உங்க கையில தாங்க இருக்கு. என்னது இவன் வாழ்க்கையே என் கையில இருக்குன்றான். ஒருவேளை பலான விஷயத்துக்கு மாத்திரை கேட்பானுங்களோ? எனிவே இன்னைக்கு நாள் பூரா இவனுங்களை வச்சு சந்தோஷமா இருந்துட வேண்டிதான். என்ன சார் யோசிக்கிறீங்க? ஒன்றும் இல்லை. என்ன உதவின்னு சொல்லுங்க பார்ப்போம். கார்த்திகான்னு ஒரு டாக்டர் இந்த ஊர்ல இருக்காங்க சார். அவங்க அட்ரஸ் கொஞ்சம் வேணும். கார்த்திகாவா? ஓ கார்த்திகாவா? இன்னைக்கு இந்த பேரை வச்சு தான் போதை ஏத்துறோம். கார்த்திகாவும் நானும் டீப்பா லவ் பண்றோம் சார். ஏதோ அவசரத்துல அவ என்கிட்ட சொல்லாம வந்துட்டா. அதான் அவளை தேடி வந்திருக்கேன் சார். லவ் பண்றேன்னு சொல்றீங்க, அட்ரஸ் தெரியலன்றீங்க. அட்ரஸ் தெரியாம லவ் பண்றதா சார் இப்ப லேட்டஸ்ட் ட்ரெண்ட். நல்ல பார்ட்டி மாட்டிருக்கானுங்க. 4 நைட்டு 3 பகல் தாங்குவானுங்க போல இருக்கு. இவனுங்களை விட்டுறவே கூடாது. என்ன சார் மறுபடியும் யோசிக்கிறீங்க? அது என்னன்னா நீங்க தேடிட்டு இருக்கிற பொண்ணு எனக்கு ரொம்ப வேண்டியப்பட்ட ஃபேமிலி. அதான் யோசிக்கிறேன். சார் அப்படிலாம் சொல்லாதீங்க சார் ப்ளீஸ் சார். அதே சமயம் காதலுக்கு உதவி பண்றது தான் எங்க குடும்பத்தோட குலத்தொழில். அதனால சும்மா பேசினா இன்ட்ரெஸ்ட் இருக்காது. நல்லா என்னோட பேசுவோம். எனக்கு ஒரு புல்லு, உங்களுக்கு பிராந்தி. எதுவும் சொல்லலைன்னா கோச்சுக்குருவாரா? டேய் 2 ரூபாய். நீ கத்துற கத்துல 6 முதல்ல சொல்லு. ஒரு காஸ்ட்லி ஃபுல்லு எழுதியா? 2 தண்ணி பாட்டில், 5 டம்ளர், அவிச்ச முட்டை, ஆபாயில், சிப்ஸ், சுண்டல். பட் ஒன் திங், யாருக்கு சிகரெட் வேண்டாம். கரெக்ட் சார். உங்களுக்கு எவ்வளவு பெரிய மனசு. டேய் போடா. ஓ சாரி, 2000. கரெக்டா வச்சிருக்கீங்க. இந்தா போ. ஆத்தாடி வாங்கி கொடுக்குறாப்லே ஆறு சொல்லிட்டு நம்மகிட்ட காசை பறிச்சு விட்டானே. மறுபடியும் அப்பா. ஓகே, மை நேம் இஸ் வெங்கடேஷ். வாட் இஸ் யுவர் நேம்? கார்த்திக் சார். கார்த்திகா. ஆஹா, உலகத்திலேயே பேர் பொருத்தம் உங்களுக்கு அமைஞ்ச மாதிரி யாருக்குமே அமைஞ்சதில்ல. அகைன் பிரதர், இது சாதாரண பார்ட்டியா நினைக்காதீங்க. ஓசி பார்ட்டி. கார்த்திக்கோட கல்யாண பார்ட்டி. தைரியமா கப்பு 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 நடிங்க. என்ன மாதிரி? You Cheers.
தம்பி உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. ஓகே ஓகே சார். ஓகே ஓகே. எப்படி இங்க குடிச்சிட்டு பேசுறோமோ அதே மாதிரி சாப்பிட்டு பேசுவோம். பழம், ஐயோ மட்டன், முட்டை, இன்னும் ஏதாவது. நான் எப்பவுமே நிறைய சாப்பிடுவேன். நீ சந்தோஷமா இருக்கிறதுனால கொஞ்சமா சாப்பிட்றேன். அதாவது அளவு சாப்பாடு. எது இது அளவு சாப்பாடா? கார்த்திகா சூப்பர் காம்பினேஷன் சார். இந்த மேட்டரை பிடிச்சிக்கிட்டாயா? என்ன கொடுக்குறான்? நண்டு பாத்தீங்களா? செத்து போச்சு. சூப்பர் சூப்பர். இந்த பாருங்க கோழிக்கொடை. துப்பாக்கி மாதிரியே இருக்கு. இருக்கிற ஜந்துலாம் சுட்டு தின்னுட்டு சுடுற மாதிரி நடிக்கிறான் பாரு. கொஞ்சம் காமெடி, கொஞ்சம் சோறு, கொஞ்சம் முட்டை சாப்பிட்டுமா? இது பொறுமையா சாப்பிடுங்க. வாந்தி கிந்தி எடுத்துட போறீங்க. டேய், பகல் பூரா குடிச்சான், ராத்திரி ஃபுல்லா தின்னான். எப்போ வெடிப்பானே தெரியல. எனக்கு ஒரு டவுட். வெடிதானே வெடிக்கும், இவ எப்படி வெடிப்பா? வெடிச்சா சொல்றேன். ஏய் விடுடா, வார போறதுக்கு வவுத்து மேல கல்ல போட்டு. பாவம் ஒடி சித்தப்ப ஏதோ ஒரு ரவுண்ட் எக்ஸ்ட்ரா போட்டாப்ல. டேய், ஒரு ரவுண்டா எக்ஸ்ட்ரா போட்டேன். 6 புள்ள ராவா குடிச்சு விட்டு மல்லாந்து போய் படுத்து கிடக்குறான்டா. அதெல்லாம் இருக்கட்டும். நீங்கெல்லாம் யோசிக்காத ஒரு விஷயத்த இவர் யோசிச்சாரு. அத கவனிச்சிங்களா? என்ன? கார்த்திகா எவ்வளவு தெளிவா யோசிச்சிருக்காரு. அதுல தான்டா குழப்பமே வந்தது. வரட்டுமே, ஆனா கவிதை மாதிரி அதுக்குள்ள கார்த்திகா வந்தாலே அது பத்தாதா? டேய், நீ என்ன திருந்த மாட்டியாடா? அது எப்படி திருந்துவான்? அந்த வார்த்தையை சொல்லி தானே இவன் அவனை போல்டாக்கி வச்சிருக்கான். கல்ல இவன் மேல போடக்கூடாது, அவன் மேல போட்டு கொள்ளணும். அதை செய். டேய், உண்மையை சொன்னா இவ்வளவு கஷ்டமும் உனக்காக தாண்டா படுறோம். நீ ஜெயிக்கணும். புரிஞ்சுக்கடா.